அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றை நட்சத்திர பலன் தொடங்குகிறது. ஸ்ரீ குருபியோ நமக. குருவே சரணம். வணக்கம் நண்பர்களே, இது அஷ்டோகிரி ஃப்ரம் காஞ்சிபுரம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, தாரா பலன் என்கின்ற இன்றைய நட்சத்திர பலன். எதுக்காக இந்த நட்சத்திர பலன் நம்ம பார்க்கணும்னா, நம்ம பிறந்த ஜென்ம நட்சத்திரம் தான் நம்மளை இயக்குவதா ஜோதிட சாஸ்திரம் கூறுது. அதன் பிரகாரம் பார்த்தீங்கன்னா, இன்றைய நாள் இயங்குகிற நட்சத்திரம் நம்மளுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்கு எத்தனாம் நட்சத்திரமாக வருது, அதன் மூலம் நம்மளுக்கு என்ன மாதிரி இன்னைக்கு பலன்கள் ஏற்படக்கூடியது இருக்கு. சுப நட்சத்திரமா அசுப நட்சத்திரமா, சுப பலன்கள்லாம் அசுப பலன்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டு, சுப பலன்களாக இருந்தால் புதிய முயற்சிகள், தொழில் தொடங்குறது, சுபகாரியங்களை செய்கிறது, திருமண காலத்து இதெல்லாம் பண்ணுறது, அது மாதிரி அந்த விஷயங்கள்லாம் நம்ம பண்ணிக்கலாம். அசுப நட்சத்திரமாக இருந்தால் சுபகாரியங்களை தவிர்த்துட்டு தினசரி வேலைகளை கவனத்தோடு செயல்பட்டு நம்மளுக்கு வரவிருக்கிற பிரச்சனைகள் நம்மள தற்காத்துக்கணும். இது இந்த காரணத்துக்காக தான் இந்த வீடியோ போடுறேன். ஒரு 3 மாதம் என்ன ஃபாலோ பண்ணிங்கன்னா இதை பற்றிய புரிதல் உண்டாகி எப்படி நம்ம ஒவ்வொரு நாளையும் எதிர்கொள்றதுன்ற ஒரு புரிதல் உண்டாகி நம்மளுக்கு நம்ம வரக்கூடிய பிரச்சனைகளை தவிர்த்துக்கலாம். சரி, வீடியோக்குள்ளே போகலாம். இந்த நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா, இது பார்த்தீங்கன்னா ஜூலை 6/6/2026 திங்கட்கிழமைக்கான நட்சத்திர பலன். பராபர வருடம் ஆணி 22ஆம் தேதி, சப்தமி திதி, உத்திரட்டாதி நட்சத்திரம். உத்திரட்டாதி நட்சத்திரம்னு பார்க்கும்போது ஜென்மதார நட்சத்திரங்கள் பார்த்தீங்கன்னா பூஷம், அனுசம், உத்திரட்டாதி, இந்த 3 நட்சத்திரக்கும் ஜென்மதாரன் பார்க்கும்போது மனக்குழப்பம், சோம்பேறித்தனம், பதற்றம் இதெல்லாம் இருக்கும். அப்போ என்ன இதில் பண்ணலான்னா, கோயிலுக்கு போகலாம், பரிகார பூஜைகள் செய்யலாம், அன்னதானம் போகலாம், சொத்து வாங்கலாம், பத்திரப்பதிவு செய்யலாம், பதவியேற்பு பண்ணிக்கலாம், 3 நாளாக வேலைக்கு போகிறது செய்யலாம். செய்யக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா, திருமணம், சீமந்தம், காது குத்து, நிச்சயதார்த்தம், ஸ்ரீபுருஷ சேர்க்கை, எண்ணெய் ஸ்தானம், முடி வெட்டுதல், ஷேவிங் செய்கிறது, மொட்டை அடித்தல், மருந்து சாப்பிட்றது, முதல்ல ஒரு நோய்க்கு மருந்து எடுத்துக்கிறது, அறுவை சிகிச்சை, இதெல்லாம் இந்த தாரையில் பண்ணக்கூடாது. அடுத்தது பார்த்தீங்கன்னா சம்பத்து தாரைன்னு பார்க்கும்போது புனர்பூசம், விசாகம், போராட்டாதி, இந்த 3 நட்சத்திரக்கும் சம்பத்து தாரை பார்க்கும்போது பொருள் வரவு, காரிய சித்தி, அதாவது காரியம் வெற்றி, நம்ம நினைச்ச போகிற காரியம் வெற்றி ஆகும். சுபகாரியங்கள் தொடர்பான அனைத்து செயலும் செய்யலாம், புதிய முயற்சிக்கு கைகூடும், வீடு மனம் வாங்கலாம், பேங்க்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம், பணம் சார்ந்த அனைத்து விஷயங்களும் பண்ணலாம், ஷேர் மார்க்கெட்டில் முதலீடு செய்யலாம், செல்வம் பெருகும், பொருளாதாரம் உண்டாகும், புதிய தொழில் தொடங்கலாம், தொழில் சம்பந்தமான விரிவாக்கம், அது சம்பந்தமாக வெளிநாடு போகிறது, இந்த பயணங்கள்லாம் இதெல்லாம் மேற்கொள்ளலாம். அதெல்லாம் வெற்றி அடையும். அடுத்தது பார்த்தீங்கன்னா விபத்து தாருன்னு பார்க்கும்போது திருவாதிரை, சுவாதி, சதயம், இந்த 3 நட்சத்திரக்கும் விபத்துதாருன்னு பார்க்கும்போது கோபத்தால் காரிய இழப்பு, வாய்ப்புகளை தவற வர்றது, மனக்குழப்பம், வீண் அலைச்சல், திருட்டு பயம், பொருள் விரயம், எதிர்பாராத விபத்து, இதெல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதனால என்ன பண்ணணும்னா, சுபகாரம் அனைத்தையும் தவிர்த்துட்டு தினசரி வேலைகளை கவனத்தோடு செய்யணும். செய்யக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா, புதிய வாகனங்கள் வாங்கக்கூடாது, இரவு நேர வாகன பயணம் செல்லக்கூடாது, அதிவேகமாக வாகனங்களை இயக்கக்கூடாது. இது முக்கியமானது. அடுத்தது பார்த்தீங்கன்னா சேமதாரின்னு பார்க்கும்போது மிருகசீரிஷம், சித்திரை, அவிட்டம், இந்த 3 நட்சத்திரம் சேமதாரின்னு பார்க்கும்போது ஆரோக்கியம் மற்றும் மகிழ்ச்சியான நாள். வீடு, வண்டி, வாகனம், ஆபரணம் இதெல்லாம் வாங்கலாம். வாங்கிய கடனை திருப்பி செலுத்தலாம். நீண்ட நாள் நோய் இருந்ததுன்னா அதுக்கு மருந்து எடுத்துக்கலாம். பாதி நேர கட்டட வேலை செய்யலாம். இதெல்லாம் நம்ம தொடங்கணும்னா அதெல்லாம் நல்லபடியாக முடிஞ்சு நம்மளுக்கு காரிய சித்தி ஆகும். அடுத்தது பார்த்தீங்கன்னா பிரத்யேகதாரின்னு பார்க்கும்போது ரோகிணி, அஸ்தம், திருவோணம், இந்த 3 நட்சத்திரக்கும் பிரத்யேகதாரின்னு பார்க்கும்போது சிக்கல்கள், கவனச்சிதறல்கள், வீண் அலைச்சல், மனத்தடுமாற்றம், முடிவெடுப்பதில் சிக்கல், காரிய தடை இதெல்லாம் உண்டாகும். இப்போ இதில் என்ன பண்ணணும்னா, அப்போ அனைத்து சுபகாரியங்களை தவிர்த்துட்டு தினசரி வேலைகளை கவனத்தோடு செய்யணும். இதில் என்னெல்லாம் பண்ண வாய்ப்பு இருக்குன்னா, ஆன்மீக பணிகள் செய்யலாம், கோயிலுக்கு போகலாம், யோகா பண்ணலாம், தியானம் கற்றுக்கலாம். இதில் செய்யக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா, பணம் கொடுக்கல் வாங்கல் செய்யக்கூடாது, புதிய தொழில் தொடங்கக்கூடாது, நிலம், வீடு, வண்டி, வாகனம், அது மாதிரி புதிய பொருட்கள், ஆபரணம் இதெல்லாம் எதுவுமே வாங்கக்கூடாது. இது வாங்கினா இதில் சிக்கல்கள்,
பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இதில் அனைத்து சுபகாரம் தவிர்க்கணும். அடுத்தது பார்த்திங்கன்னா சாதகதாரை. சாதகதாரைன்னு பார்க்கும்போது கார்த்திகை, உத்திரம், உத்திராடம் இந்த 3 நட்சத்திரம் சாதகதாரை. எண்ணங்கள் ஈராடுதல், புதிய முயற்சிக்கு பலிதமாகுதல், செயல்களுக்கு சாதகமான வாய்ப்புகள் ஏற்படுத்து, பூமி சம்பந்தமான விஷயங்கள் அனைத்தையும் செய்யலாம். அரசு வேலைக்கு மனு போடலாம், தேர்வு போட்டியில் கலந்துக்கலாம், இன்டர்வியூ அட்டன் பண்ணலாம். நீண்ட நாள் நோய்க்கு மருத்துவமனையில் சேர போகிறோம்னா இந்த தாரையில் சேர்ந்தால் அப்படியே நம்ம சிகிச்சை முடிஞ்சு வீட்டுக்கு வந்துடலாம். அதே மாதிரி ஒரு கோர்ட்டில் கேஸ் போட போகிறோம்னா இந்த தாரையில் போயிட்டு கேஸ் போட்டோம்னா அது நம்மளுக்கு சாதகமாக முடியும், வெற்றி அடையும். அடுத்தது பார்த்தீங்கன்னா வதைதாரி. வதைதாரின்னு பார்க்கும்போது பரணி, பூரம், போராடம் இந்த 3 நட்சத்திரத்துக்கும் வதைதாரி. வதைதாரினா உடலில் சோர்வு, மனதில் இனம் முடியாத கவலை, பணிகளில் நாட்டம் இல்லாமை, கஷ்டம் தரக்கூடிய நிலையும் உருவாகும். இதில் வந்து பார்த்திங்கன்னா அனைத்து சுபகாரங்களையும் தவிர்த்துட்டு தினசரி வேலைகளை முன்னெச்சரிக்கையோடு செய்யணும். இதில் செய்யக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா கடன் வாங்குதல், கொடுக்கக்கூடாது. மருத்துவ பரிசோதனை செஞ்சக்கூடாது. வீண் வம்போட வாய்ப்பு இருக்குது. அதனால் யாரு கூடயும் ஆர்கியூமெண்ட் பண்ணக்கூடாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா திடீர் வெளியூர் பயணம் செல்லக்கூடாது. இது வந்து பிரச்சனையாகும். அடுத்தது பார்த்தீங்கன்னா மைத்திரதாரை. மைத்திரதாரைன்னு பார்க்கும்போது அஸ்வினி, மகம், மூலம் இந்த 3 நட்சத்திரத்துக்கும் மைத்திரதாரை. மைத்திரதாரின்னு பார்க்கும்போது இது நம்முடைய ஜென்ம நட்சத்திரம் 8வது நட்சத்திரமாக வரும். சந்திராஷ்டம நட்சத்திரம். இதில் வந்து மெயினான சுபகாரியம் செய்ய மாட்டாங்க. திருமணம், காது குத்து, அதெல்லாம் நிச்சயதார்த்தம் இதெல்லாம் செய்ய மாட்டாங்க. சுபகாரியம் சம்மந்தப்பட்ட வேலை செய்வாங்க. ஒரு குலதெய்வம் கோயிலுக்கு பத்திரிகை எடுக்கும்போது வச்சு அபிஷேகம் பண்ணுறது, புடவை வாங்குறது, நகை வாங்குறது, சொத்து சம்மந்தமான விஷயங்களை பண்ணுறது, புதிய முயற்சிகள் இதெல்லாம் பண்ணலாம். மெயினான சுபகாரியங்கள் மட்டும் பண்ண மாட்டாங்க, தவிர்ப்பாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா பரம மைத்திரதாரி. பரம மைத்திரதாரின்னு பார்க்கும்போது ஆயில்யம், கேட்டை, ரேவதி இந்த 3 வருஷம் பரம மைத்திரதாரி. பரம மைத்திரதாரின்னு பார்க்கும்போது அனைத்து சுபகாரியங்களுக்கும் உகந்தது. சொத்து சம்பந்தமான விஷயங்கள் பண்ணலாம். நிலம், பத்திரிகை பதிவு, அறுவை சிகிச்சை பண்ணிக்கிறது, ஒரு நோய்க்கு மருந்து எடுத்துக்கிறது, சொத்து சம்பந்தமான பேச்சுவார்த்தை நடத்துறது, நண்பர்களோட ஆதரவு உதவியும் கிடைக்கும். தொழில் சம்பந்தமாக வெளியூர் வெளிநாடு போகிறது, ஆன்மீக பயணங்கள், மகான்கள் தரிசனம், சுபகாரிய செலவுகள் இதெல்லாம் பண்ணலாம். தொழில் வியாபாரம் சம்பந்தமான முயற்சிகள் இருக்கலாம். எல்லாமே வந்து நம்மளுக்கு வெற்றி தரும். அனைத்து சுபகாரியம் வந்த தாரை இது. இந்த நட்சத்திர பலன் எதுக்காக போகிறோன்னா நம்ம தினசரி நம்மளுக்கு நடக்கக்கூடிய பிரச்சனைகள் நம்ம தற்காத்துனாலே நம்ம வந்து 50% நம்ம லைஃப்பில் ஒரு திருப்தியாக வாழலாம். அந்த காரணத்துக்காக தான் இந்த வீடியோவை போடுது. அதனால் தினசரி வேலைகளை எப்படி நம்ம கையாள போகிறோம், நம்மளுக்கு என்ன மாதிரி பிரச்சனைகள் வர இருக்குது, அதை எப்படி நம்ம கையாள போகிறோன்றது தான் இந்த வீடியோவோட இதுவே. இதை அனைவருக்கும் ஷேர் செஞ்சு எல்லோரும் பயனடை செய்யுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.